Hi, good morning to all. This is Sandil Kumar from Kallakurichi. So, October 19 and October 20, 2020 நடந்த நியூஸ் பேப்பரில் வந்து முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் டிஎன்பிசி. ஸோ நேற்றுக்கு நியூஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இன்னைக்கு 2 நாள் நியூஸையும் நான் சேர்த்து உங்ககிட்ட இன்னைக்கு இந்த வீடியோ ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். மூவிங் ஆன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன், பிரம்மோஸ் ஏவுகணை, பிரம்மோஸ் மிசைல். ஸோ பிரம்மோஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டதான். பிரம்மபுத்திரா மாஸ்கோ, அது ஃபுல் ஃபார்ம் சொல்ல போனோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா மாஸ்கோ இந்தியா அண்ட் ரஷ்யாவோட கூட்டு தயாரிப்பு. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஆர்டிஓ வந்து பிரம்மோஸ் மிசைலை வந்து கடற்படை ஏவுதளத்தை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஐஎன்எஸ் சென்னை, இந்தியன் நேவல் ஷிப் சென்னையிலேருந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் எங்கே அப்படி டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஐஎன்எஸ் சென்னை வந்து அரேபியன் சி, டு பி எக்ஸாக்ட்லின்னு மும்பைலேருந்து ஒரு 240 கிலோமீட்டர்ஸ் தள்ளி, மும்பை கோஸ்ட்லேருந்து 240 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. ஸோ இட்ஸ் சூப்பர் சோனிக் மிசைல் அப்படிங்கிறது பிரம்மோஸ். இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டாக சேர்ந்து இதை தயாரிச்சிருக்காங்க. ஸோ மிசைலை வந்து அதனுடைய ஸ்பீட் கெப்பாசிட்டி வச்சு கிளாசிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைப்பர்சோனிக் க்ரூசை மிசைல், சூப்பர்சோனிக் மிசைல், சப்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ பிரம்மோஸ் வந்து சூப்பர்சோனிக் மிசைல். ஸோ அதனுடைய ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர்சோனிக் வந்து 5 மேக் கீழே. ஸோ மிசைல் ஏவுகணைக்கு வந்து ஸ்பீடோட மெஷர்மெண்ட் வந்து மேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 5 மேக் கீழே இருக்கிறதுலாம் ஹைப்பர்சோனிக், 2லேருந்து 3 மேக் இருக்கிறதெல்லாம் சூப்பர்சோனிக், அண்ட் சப்சோனிக் வந்து 0.8 அப்படிங்கிறது. ஸோ ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது 5 மேக்குக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஹைப்பர்சோனிக். சூப்பர்சோனிக் அப்படிங்கிறது 2லேருந்து 3, சப்சோனிக் அப்படிங்கிறது 0.8 மேக். ஸோ பிரம்மோஸ் அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர் பிரம்மோஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறது. ஸோ ஐஎன்எஸ் சென்னையிலேருந்து அது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போக்கி ரொம்ப முக்கியமான நியூஸ். ஓகேங்களா, ஐஎன்எஸ் சென்னையிலேருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரேபியன் சீட்லேருந்து. ஸோ பிரம்மோஸ் அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா மாஸ்கோ குறிக்கிறது இந்தியா அண்ட் ரஷ்யாவோட கூட்டு தயாரிப்பு. மூவிங் டு த நெக்ஸ்ட், ஸ்லைனெக்ஸ் 2020 SLINEX. ஸோ எஸ்எல் அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா, ஐஎன் அப்படிங்கிறது இந்தியான்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஐ மட்டும் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஐ இந்தியா, என்இஎக்ஸ் வந்து நேவல் எக்ஸசைஸ். ஓகேங்களா, இலங்கை இந்தியா கடற்படை கூட்டு பயிற்சி. ஸோ 8வது இலங்கை இந்தியா கடற்படை கூட்டு பயிற்சி ஸ்லைனெக்ஸ் 2020 திரிகோணமலையில் நடக்குது. திரிகோணமலை இலங்கையில் இருக்க திரிகோணமலையில் நடக்க போகுது. ஸோ தட் இஸ் த ஸ்லைனெக்ஸ். இந்த கூட்டு பயிற்சியோட பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லைனெக்ஸ் இந்தியா இலங்கை, இந்தியா ஆப்கானிஸ்தான், இந்தியா அமெரிக்கா. ஓகேங்களா, ஸோ அது அடிக்கடி நம்மள டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எம்சிக்யூ உள்ளது வருது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், இந்தியா பாஸ்ட் கோவிட் பீக். ஓகேங்களா, இந்தியா வந்து கொரோனாவோட முக்கியமான அபாய கட்டத்தை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு சொல்லியிருக்கு. அந்த குழுவின் தலைவர் வந்து வித்யாசாகர். ஓகேங்களா, அந்த குழு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா செப்டம்பர் 2020 இந்தியா வந்து கொரோனாவோட முக்கியமான அபாய கட்டத்தை தாண்டிட்டதாகவும் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பிப்ரவரி 2021 வந்து நம்மளுக்கு ரொம்ப மினிமல் கேசஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதுக்கு நேர்மாறா உலக சுகாதார அமைப்பு ஒன்று சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா இந்தியாவில் இப்போ வந்து மான்சூன் அண்டு ஃபெஸ்டிவல் சீசன் அதிகமாக இருக்கிறதுனால கொரோனா உச்சத்தை தொடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு வார்ன் பண்ணியிருக்கு. ஆனால் இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு வந்து நாம் அபாய கட்டத்தை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ பி சேஃப், ப்ரீகாஷனாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், ஆயுஷ்மான் சாகர்.
ஸோ இது நேத்திக்கு வந்து இந்திய அரசாங்கத்தால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதிய திட்டம். விவசாயத்துறை அமைச்சகம், ஐ மீன் வேளாண் துறை அமைச்சகம் அறிவிச்சுங்க. ஸோ யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரின்னு முன்னாடி பேர் இருந்தது வந்து இப்போ வந்து யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி இருந்தது, இப்போ வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு மட்டும் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் ஊரக பகுதியில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ்ஸ், ஓகேங்களா, அந்த கூட்டுறவு சங்கங்கள் வந்து ஹெல்த் கேரில் இந்த கொரோனா பேண்டமிக்கில் யூஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. A scheme to assist cooperatives to play an important role in the creation of the healthcare infrastructure in the country. That is the meaning. அதாவது ஊரக பகுதியில் இருக்கலாம் அந்த கூட்டுறவு சொசைட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம என்ன சொசைட்டியில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சொசைட்டி அதை வந்து ஹெல்த் கேருக்கு நாம் இப்படி பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் வந்து நேஷ்னல் ஹெல்த் பாலிசியில் ஒரு கிஸ்டாக கூட அது வந்தது. அதில் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நேஷ்னல் ஹெல்த் பாலிசியில் டு மேக் த யூஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன் த ரூரல் ஹெல்த் கேர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஆயுஷ்மான் சாகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் ஏற்படுத்திருக்காங்க. இந்த ஸ்கீம் எது கீழே வருது அப்படின்னா என்சிடிசி, நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கீழே வருது. நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கீழே வருது. தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்துக்கு கீழே இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கீழே வருது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், மலபார் 2020 அடுத்த ஒரு கூட்டு பயிற்சி. மலபார் 2020. ஸோ 1992ல் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இது தொடங்கியாச்சு. ஓகேங்களா, 1992ல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முதல்ல தொடங்கின கடற்படை கூட்டுப்பயிற்சி தான் மலபார் கூட்டுப்பயிற்சி. அதுக்கப்புறமேட்டுக்கு ஜப்பான் வந்து சேர்ந்துச்சு 2015 ஜப்பான் இது கூட சேர்ந்துச்சு. ஸோ அப்போ 2015 வந்து இந்தியா, அமெரிக்கா அண்ட் ஜப்பான். ஸோ சைனாவுக்கு கோபம் வர ஆரம்பிச்சது. அண்ட் தென் 2017ல் ஆஸ்திரேலியா சேரும் அப்படின்னு சொன்னாங்க. 2017ல் ஆஸ்திரேலியா சேரும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஆஸ்திரேலியாவில் இந்த பொலிட்டிக்கல் சர்க்கிளுக்கு வந்து வேற மாதிரி இருந்தது. அப்போ வந்து சைனா வந்து ஆஸ்திரேலியா வந்து நீங்கள் மலபாரில் சேரக்கூடாதுன்னு பகிரங்கமாகவே சைனா சொன்னதுனால ஆஸ்திரேலியா வந்து விலகிடுச்சு. இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் ஜப்பானுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மனக்கசப்பை உருவாக்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் ஆஸ்திரேலியா சேஞ்ச் ஆக நாங்கள் மலபாரில் சேர்றோம் அப்படின்னு சொன்னப்போ இந்தியா ஹேட் சம் ரிசர்வேஷன்ஸ். சேரன்னு சொல்லிட்டு திரும்ப சேரன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னப்ப அது ஒரு மாதிரி ரிசர்வேஷன்ஸ் அப்படி சொன்னப்ப திரும்பவும் அப்புறம் ஜப்பான், அமெரிக்கா அண்ட் இந்தியா எல்லாம் கலந்து பேசி ஆஸ்திரேலியாவை சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2020ல் ஆஸ்திரேலியா அஃபிஷியலாக மலபார் எக்ஸைஸில் ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ மலபார் கூட்டுப்பயிற்சி முதல்ல 1992ல் 2 நாடுகளுக்கு மட்டும்தான் நடைபெற்றது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும். 2015ல் ஜப்பான் உள்ள வருது, சைனாவை கோவப்படுத்துது. ஏன் அப்படின்னா சவுத் சைனா சி அந்த ஏரியாவில் கூட்டுப்பயிற்சி அமெரிக்கா கூட சேர்ந்து பண்ணுறதுனால சைனாவுக்கு கோவம் வருது. ஸோ இதில் ஆஸ்திரேலியாவும் சேர வர்றப்ப இன்னும் மனக்கசப்பு கோவம் அதிகமாகுது. ஆனால் 2020ல் அஃபிஷியலாக ஆஸ்திரேலியா இந்த கூட்டுப்பயிற்சியில் சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ 2020ல் 4 நாடு சேர்ந்து தான் மலபார் கூட்டுப்பயிற்சி, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஸோ இது எங்கே நடக்குதுன்னா 2020ல் அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்காலில், அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் இந்த இயர் எண்டுக்குள்ளே நடத்தவும் சொல்லியிருக்கிறாங்க. அஃபிஷியலாக எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல, இந்த இயர் எண்டுக்குள்ளே நடத்தவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஒரு கூட்டுப்பயிற்சி ஸ்லைனெக்ஸ், இந்தியாவுக்கும் இலங்கைக்கான கூட்டு கப்பல் படை பயிற்சி. இப்போ மலபார் வந்து இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியாவுக்கு. ஸ்டேட் வாட்டர் கிரிட். ஸோ யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்டேட் வாட்டர் கிரிட் மாதிரி இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி கிரிட்னு சொல்லுவாங்க,
ஸோ எலக்ட்ரிசிட்டி கிரிட் என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ வந்து அதிகமாகப்போ அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாமல் தனித்தனியாக பிரித்து தரது, அதுதான் எலக்ட்ரிசிட்டி கிரிட். அதே மாதிரி வாட்டர் கிரிட் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மகாராஷ்டிராவுக்கு அது தேவைன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னா ஃப்ளட் கிரைசிஸ் அப்போ அந்த ஃப்ளட்டை திருப்பி விடுறதுக்காக இது பண்ணலாம் அப்படிங்கிறார். ஸோ அதுதான் இட் ஷுட் பி ஃபார்ம்ட் ஆன் த லைன்ஸ் ஆஃப் நேஷனல் பவர் கிரிட் அண்டு ஹைவே கிரிட். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட் வாட்டர் கிரிட் ஒன்று மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஸோ இட்ஸ் கம்மிங் அண்டர் த ஃப்ளட். நிறையா ஃப்ளட்டு வந்து ஹெவாக் ஆகிருக்கு. அதனால் ஆனியன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. So the idea is to divert the flood water from one river basin to other river basin in the drought prone area of the state. பஞ்சத்தில் அடிபட்டு தண்ணியே வராமல் இருக்கிற பகுதிகளுக்கு ஃப்ளட் ப்ரோன் ஏரியாவில் இருந்து நம்ம தண்ணியை திருப்பி விடணும். ஸோ அதுக்கு ஸ்டேட் வாட்டர் கிரிட் அப்படின்ற ஒரு ஸ்கீமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கட்கரி சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த ஸ்கீம் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா, ஏன்னா இது எக்கனாமிக் எப்படி சொல் எக்காலஜிக்கலாக அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ பார்த்தாது அவர் வந்து ஹி ஹேட் ஜஸ்ட் கிவன் எ சஜஷன், கருத்து சொல்லியிருக்கிறாரு. இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுமா அப்படிங்கிறது ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நெக்ஸ்ட் ஒன், இஸ்ரேல் அண்ட் பஹ்ரைன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ அமெரிக்கா தலைமையில் இஸ்ரேலுக்கும் பஹ்ரைனுக்கும் ராஜதந்திர உறவுகள் இல்லை ராஜாங்க உறவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் என்ன அப்படின்னா, இஸ்ரேலும் பஹ்ரைனும் முன்னாடி எந்த ரிலேஷன்ஸும் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ தே ஹேவ் கம் அண்டர் டு த மியூச்சுவல் ரிலேஷன், அவ்வளோதான் இதுக்கு மீனிங். ஸோ யூஎஸ் வந்து நடுவில் தலைமை தாங்குன இஸ்ரேலும் பஹ்ரைனும் திரும்ப சேர்ந்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அராப் கண்ட்ரிஸ் எந்தெந்த கண்ட்ரிஸ் அராப் கண்ட்ரிஸ் இஸ்ரேல் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எகிப்து 1979 வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் 1994, 2020 2 கண்ட்ரி, ஒன்று வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், 4வது பஹ்ரைன். இந்த 2020 ரெண்டுமே வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இஸ்ரேல் வித் யூஏஇ அண்ட் இஸ்ரேல் வித் பஹ்ரைன், இது ரெண்டுமே யூஎஸ் வந்து தலைமை தாங்கி தான் இஸ்ரேலுக்கும் இந்த 2 நாடுகளுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி வச்சிருக்கு. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், சாண்ட் மிசைல், ஸ்டாண்ட் ஆஃப் ஆன்டி டேங்க் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, இந்தியா வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த சாண்ட் மிசைல் எப்படி அப்படின்னா ஏர்ஃபோர்ஸுக்காக டிஆர்டிஓ தந்தது. ஓகேங்களா, இந்திய விமானப்படைக்காக டிஆர்டிஓ தந்திருக்குது. சண்டிப்பூர் டெஸ்ட் ரேஞ்ச் தான், ஆப்வியஸ்லி அது ஒடிஷாவில் இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரியும். நாக் மிசைலோட ஒரு வேரியேஷன் தான் சாண்ட் மிசைல். இந்த நாகில் வந்து ஹெலினான்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் வரும், ஹெலினா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ சாண்ட் மிசைல் வந்து நாக் மிசைலோட ஒரு வேரியேஷன். ஸோ இன்னைக்கு அக்டோபர் 20 வந்து உலக புள்ளியியல் தினம், இல்லை உலக புள்ளி விவர தினம் அப்படின்னு சொல்லலாம். உலக புள்ளியியல் அல்லது புள்ளி விவர தினம். தீம், கனெக்டிங் த வேர்ல்ட் வித் டேட்டா வி கேன் ட்ரஸ்ட். ஸோ இந்தியாவில் வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் டே வந்து June 29 கடைபிடிக்கிறாங்க. நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே இன் இந்தியா வந்து June 29, October 20 வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து தேசிய புள்ளியியல் தினம் வந்து June 29, உலக புள்ளியியல் தினம் வந்து October 20. இந்த நியூஸில் அடிக்கடி சென்சேஷன் ஆனது இந்த இமேஜ் தான். யூ நோ தட் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர் முத்தையா முரளிதரன் பயோபிக்கில் தமிழ் ஆக்டர் விஜய் சேதுபதி நடிக்கிறதா இருந்தது. ஸோ சர்ச்சை நிறையா வந்ததுனால நடிக்கலைன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 நாள் நியூஸ் பேப்பரில் அதிகமாக வந்த நியூஸ் வந்து ஒரு வீடியோவை நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். With this, I'm coming to an end for today's video. Feedback and suggestions are always welcome. Thank you. Have a good day. Be safe.